இந்த வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம லைஃப் சேனல். அடுத்ததான் நம்ம பயணி எங்கே போகிறாருன்னா பூனாவுக்கு பக்கத்தில் இருக்க லொனாவாலாவுக்கு போகிறாரு. அதுதான் அடுத்த தலைப்பும் கூட, லொனாவாலாவின் பார்த்த மலை. நம்ம பயணி எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னா, அங்கே சிறிய சிறிய குகைகளும் பெரிய ஏரி இருக்கிற ஒரு இடமாமா. அதை அவர் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அதனால தான் நம்ம பயணி அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த லொனாவாலா ஒரு மழை பெஞ்சிட்ருக்கே ஒரு இடமாமா. எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு இடமாமா. அது அவரோட நண்பர் ஒருத்தர் சொன்னனால அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் நம்ம பயணி அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். நம்ம பயணி ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த அளவுக்கு மழை அந்த ஊரில் பார்த்ததே கிடையாது. அதனால் இந்த லொனாவாலாவில் மழையை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாவது நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை பல தந்திகளை உடைய ஒரு வாத்திய கருவின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் இங்கே மழை அந்தளவுக்கு பெய்யுது அப்படின்னு நம்ம பயணி சொல்கிறாரு. நம்ம பயணி இந்த இடத்த ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப பாசி படர்ந்த இடமாகவும் அங்கங்கே மழை பெஞ்சு மக்கள் அதில் நடந்து போகுமா இருக்கும்போது இவருக்கு அது ஒரு ஆச்சரியத்தை உண்டாகும். நம்ம பயணி இந்த பயணத்தை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஏன்னா மழை பெய்யுதுன்னாவே எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். அதை நம்ம பயணி உணர்ந்து அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. நம்ம பயணிக்கு எப்பயுமே ஒரு கேள்வி இருக்குமாமா. அதாவது இந்த மலைக்கு என்ன விரல் இருக்கா, இல்லை ஏன் இப்படி பண்ணுது, சத்தம் போடுது, இல்லை என்னதான் எப்படி தான் இந்த சத்தத்தை கொடுக்குது அப்படின்னு அவருக்கு எப்பயுமே ஒரு கேள்வி உண்டாயிட்டே இருக்குமாமா இந்த மலையை பார்த்து. அதனால் அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடையே இந்த மலையை பார்ப்பாராமா. அதுக்கப்புறம் அவருக்கு சிறு வயதில் இருக்கிற ஞாபகங்கள்லாம் வருமாமா. அதாவது மழை ஆண்கள் மழை மழைன்னு கத்துவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மழை நீரை சேகரித்து அதை அவங்க வாழ்வியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது இந்த மலையை பார்த்து. இதே போல் நம்ம பயணியும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விடுதியில் தங்கியிருக்காரு. அவர் கண்ணாடி இருக்கிற ஜன்னல் வழியாக பார்க்கும்போது வெளி உலகம் அவருக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்குது. அதாவது மக்கள் இங்கேயும் அங்கேயுமா போயிட்டுருக்கிறது, மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுதுன்னு நம்ம பயணி இதில் சொல்கிறாரு. அப்போது நம்ம பயணி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பெண் அதாவது ஒரு சிறுமி ரொட்டி துண்டை வாங்குறாங்களாமா. அந்த ரொட்டி துண்டு மலையில் நனைஞ்சிருக்குதாமா. அதுவும் பார்க்குறக்கு அழகாக தெரியுது அப்படின்னு நம்ம பயணி சொல்கிறாரு. அப்போது நம்ம பயணி என்ன பண்ணுறாருன்னா அவரும் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போகும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் ஒரு கணம் அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களாமா. இதுவுமே அவருக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து ஒரு தூரத்தில் பார்க்கும்போது ஒரு சிறுமி ஏதோ பேசிக்கொண்டே போயிட்டு இருக்கிறத இவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த சிறுமிகிட்ட பார்த்து கேட்குறாரு, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அந்த சிறுமி ஒரு தவளையை பார்த்து கையாக காட்டிட்டு போயிடுச்சாமா வெக்கத்தோட. அதை பார்க்கும்போது இந்த பயணிக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த தவளைகிட்ட எப்படி இந்த சிறுமி பேசியிருப்பா அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம் இந்த பயணிக்கு இருந்துச்சாமா. அப்போ நம்ம பயணி அந்த தவளையை பார்த்தாராமா. அந்த தவளை மேலே கீழுமா பார்த்துட்டு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் நம்ம இந்த பயணி இந்த தவளைகிட்ட நம்ம பேசலாமா அப்படின்னு அவர் நினச்சாராமா. அதுக்கப்புறம் அவருக்கு தோணுச்சாமா, நம்ம தவளைகளோட பேச வேண்டிய வயசெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னு அவருக்குள்ளேயே சிரிச்சுட்டு அவரு போயிட்டாராமா. நம்ம பயணி 3 நாள் லொனாவாலா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஊர் திரும்பிட்டாரு. ஊர் திரும்பியும் இந்த மலையோட முணுமுணுப்பு கேட்டுகிட்டே இருக்குதுன்னு நம்ம பயணி சொல்கிறாரு. அதாவது கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மலை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாரு நம்ம பயணி. இந்த லொனாவாலாவில் பார்த்த மலையை படிக்கும்போது எனக்கும் சில சிறுவயது ஞாபகங்கள், கல்லூரி ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. இதை படிக்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு.